நெக்ஸ்ட் நாம பார்க்குற பிளவுஸ் டிசைன் ஜெகப்பிரியா ஊரப்பாக்கத்துலேருந்து நம்மகிட்ட கோர்ஸ் பண்ணவங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் பீட் ஒர்க் பிளவுஸ் டிசைன் பார்ப்போம். இப்போ இந்த பிளவுஸ் டிசைனில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங் ஒரு 3 லேயர்ஸ்க்கு ஜரி பார்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட் ஒரு லைன், தென் 4 mm பஞ்ச் பீட் ஒரு லைன், அதுக்கப்புறம் ரிப்பீட் திரும்பவும் சுகர் பீடை ரிப்பீட் பண்ணி அந்த பார்டரை முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா திரும்ப ஃபுல்லாகவுமே பீட்ஸ் லோடிங், சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவுமே நெக்லைன் ஃபுல்லாக லோடிங். அதுக்கப்புறம் அகெயின் திரும்பவும் மேலே கொடுத்துருக்குற மாதிரியே ஒரு லைன் ஃபுல்லாக 4 mm பீட். இந்த ஒவ்வொரு 4 mm பீடுக்கும் கரெக்டாக மிடில் ஒரு 3 mm பீட், அதுக்கு கீழே ஒரு சுகர் பீட் வச்சு ஃபுல்லாகவுமே நாட் பண்ணி அரும்பு மாடலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஃபுல் நெக் பேட்டர்னுமே இதே டிசைன் தான். தென் பேக் சைட் ஃபுல் பார்ட்டும் ஒரு ட்ராப் பீட் கொடுத்து அதை சுற்றி ஃபுல்லாக கோவி ஷேப்புக்கு சின்ன சின்ன புட்டாஸ் டிசைன் மாதிரி கொடுத்து ஃபுல் ப்ளவுஸையுமே ஃபுல் டிசைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைனில் ஸ்லீவ் பார்ட் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். நெக் டிசைன் என்ன பார்டர் ஒர்க் கொடுத்துருந்தாங்களோ அதே பார்டர் ஒர்க் ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஒரு 5 inch ஹைட்டுக்கு மார்க் பண்ணிவிட்டு அந்த 5 inch ஹைட் வரைக்கும் ஃபுல்லாகவுமே செக்காக டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி செக் பேட்டர்ன்ஸ் போட்டுட்டு ஃபுல்லாகவுமே சுகர் பீட் அதோட சென்டரில் அரும்பு மாடலில் டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்டரில் லக்ஷ்மி காயின் பீட்ஸ் கீழே ஹேங் ஆகுற மாதிரியான லக்ஷ்மி காயின் கொடுத்துட்டு, ஸோ இந்த செக் பேட்டர்னுக்கு மேலே ஒரு பார்டர் ஒர்க், இந்த பார்டரில் சென்டரில் லக்ஷ்மி பெண்டன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியே பார்டர், பட் கொஞ்சம் வித்தியாசமாக பார்டரில் டிசைன் பண்ணியிருக்காங்க. சுகர் பீட், நெக்ஸ்ட் ஒரு லைன் சக்ரி, அதுக்கப்புறம் திரும்பவும் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க சுகர் பீட். கீழே என்ன பார்டர் இருக்கோ அதே பார்டர் மேலே, அதுக்கு மிடில் பார்த்தீங்கன்னா 3 mm பீட். தென் இந்த மாதிரி ஃபுல் பார்டர் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாகவுமே ட்ராப் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு ஃபுல் டிசைனுக்கும் பார்டர் ஒர்க் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மேலே வரக்கூடிய ஃபுல் ஃப்ரீ ஸ்பேஸ் எல்லாமே ப்ளவுஸோட பேக் சைடில் என்ன டிசைன் கொடுத்துருந்தோ அதே சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்து ஃபுல் டிசைனும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ளவுஸுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 3000 rupees நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஃபுல்லாகவுமே பீட் ஒர்க் வித் காயின் யூஸ் பண்ணி ஃபுல் ஒர்க் பண்ணிருக்கிறதுனால 3000 ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து அவங்களோட ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன் பார்ப்போம். நெக்ஸ்ட் அவங்களோட ஜர்தோசி ப்ளவுஸ் டிசைன். ஸோ நெக்கோட பார்டர் சிம்பிளான பார்டர் தான் கொடுத்துருக்காங்க. 2 லைன் ஜரி, 2 லைன் சில்க் த்ரெட், அதுக்கப்புறம் ஒரு லைன் ஃபுல்லாக சுகர் பீட், ஸ்டோனும் ஜர்தோசியும் வர்ற மாதிரி ஃபுல்லாகவுமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஜர்தோசி வந்து ஹேண்ட் நீடலில் போட்டு ஸ்டிச் பண்ணது தான். அதுக்கப்புறமா ஃபுல்லாக ஒரு லைன் சுகர் பீட். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளான நெக் பார்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி ஃபுல்லாகவுமே ஜர்தோசியும் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணியும் ஃப்ளவர்ஸ் அண்ட் லீவ்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் கொஞ்சம் பெருசாக ஒரு பெரிய ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் சக்கரி வச்சு ஜர்கான் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி ஃபுல்லாகவுமே ஃப்ளவர் ஸ்டிச்சஸ் ஜர்தோசி லாங் ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில் பண்ணியிருக்காங்க. அதை சுற்றி ஃபுல்லாக கட் பீட்ஸ் மல்டி கலர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல் ஃப்ளவருக்கும் பெட்டல்ஸ் ஃபில் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி ஒரு பெரிய ஃப்ளார் போட்டிருக்காங்க. இதுக்கப்புறமா 2 சைடு ஓரத்துக்கும் ஃபுல்லாகவுமே ஃப்ளவர்ஸ் விட்டு ஃப்ளவர்ஸ் வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் ஜர்தோசி அப்படின்னா அடுத்த ஃப்ளவர் கட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவுமே அதே மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. தென் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் கரெக்டாக மிடில் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டு மாதிரி ஒரு அரும்பு டிசைன் மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் சென்டரில் ஒரு 4 mm பீட், அதை சுற்றி ஃபுல்லாக சுகர் பீட், அகெயின் அதை சுற்றி ஜர்தோஸ் யூஸ் பண்ணி கண்டினியூஸ் ஸ்டிச் மெத்தடில் ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேல் பக்கம் ஃபுல்லாகவுமே லாங் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி அதோட ஓரத்தில் ஒவ்வொரு சுகர் பீட். தென் பாட்டமில் 3 சக்கரி வச்சு அதுக்கு மேலே ஜர்கான் ஸ்டோன்ஸும் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நேர் பாட்டமில் கீழ் பக்கமாக ஐ ஷேப் நார்மல் குந்தன் ஸ்டோன் யூஸ் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஃபுல்லாக ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் கொடுத்து சின்னதாக ஒரு மோட்டிவ் மாதிரி அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மோட்டிவ் தான் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் கரெக்டாக மிடில் வர மாதிரி டிசைன் பண்ணி ஃபுல் நெக்குக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க் நிறைய பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கும் ப்ளவுஸ். இனி இப்போ நம்ம நெக் பார்த்தோம்ல, ஸோ நெக்கில் இருக்கக்கூடிய அதே டிசைன்ஸை ஸ்லீவ்லேயுமே அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்கோட பார்டர் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்னில் ஸ்லீவோட பார்டருமே ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு
அதுக்கு மேலே ஃபுல்லாக கொடி டிசைன்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அந்த கொடி டிசைனுக்கு சென்டரில் ஃப்ளார்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங் கொடுத்து ஃப்ளார் பண்ணியிருந்தல அதே பேட்டர்னில் சென்டரில் ஃப்ரெஞ்ச் நாட், அதை சுற்றி ஃபுல்லாக ஜர்தோசி க்ளவுஸ் ஸ்டிச்சஸ். தென் அதுலேருந்து ஃபுல்லாக கொடி டிசைன்ஸ் கொடுத்து ஜர்தோசி ஃப்ளவர்ஸ், சீக்வன்ஸ் ஃப்ளவர், கட் பீட்ஸ் ஃப்ளவர், இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் ஒர்க்குமே கிராண்ட் லுக் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக் டிசைனில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கட் பீட்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருக்கக்கூடிய ஃப்ளவரையும் டாசலாகவும் டிசைன் பண்ணி அழகாக நீட்டாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்க பண்ண ஹிப்பெல்ட்டோட டிசைன் சென்டரில் ஃபுல்லாகவுமே ஸ்கொயர் ஷேப் ஃபிட்டிங் ஸ்டோன், ஒயிட் கலர் ஃபிட்டிங் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே 2 லேயர் சுகர் பீட், ஒரு லேயர் 4mm பீட், ஒரு லேயர் சுகர் பீட். இந்த மாதிரி தான் மேலே கொடுத்துருக்கக்கூடிய அதே பார்டர் கீழேயும் கொடுத்து ஃபுல் ஹிப்பெல்ட்டும் ஃபுல்லாக டிசைன் பண்ணி முடிச்சு ஸ்டிச் பண்ணியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் டிசைனுக்கு நம்ம எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா 5000 rupees நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஜர்தோசியும் டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப கிராண்டாக ஸ்லீவ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால நம்ம 5000 rupees ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் இங்கே ஃப்ளார்ஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு மேட்சிங்காக டாசல்மே போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு 5000 rupees நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.